கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ தான் வருஷம் தொடங்கின மாதிரி இருக்குது. அதுக்குள்ளால் 3 மாதம் போயிடுச்சு. 4வது மாதத்தில் அழகாக அடி எடுத்து வச்சுருக்கிறீங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இன்றைக்கி பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள் அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி தங்கள் பிறந்த நாளை இல்லைனா திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வார்த்தையை அன்பு பிள்ளைகளுக்கு மங்கள வார்த்தையாக கொடுத்து இந்த வருஷம் முழுவதும், இந்த வயது முழுவதும் என் பிள்ளைகளுக்கு நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் பின்தொடர்ந்து வரட்டும். ஆண்டவருடைய கரத்தை பிடித்து அழகாக நடத்துங்க. நோய் நொடி இல்லாமல் காத்துக்கொள்ளுங்கள். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். சரி, இன்னைக்கு கர்த்தர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு? இந்த 1ஆம் தேதி ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிற தெய்வீக ஆசீர்வாதம் என்ன என்று எல்லாரும் ஆசையோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்னோடு எடுத்து வாசிங்க. சங்கீதம் 23:5. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பொதுவாக இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் இயர் ஸ்டார்ட் பண்ணுகிற ஒரு நாள், 1வது நாள் அக்கௌண்டிங் இயர். உங்களுக்கு தெரியும், எஜுகேஷ்னல் இயர் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு ஜூன் மாதம் தொடங்கி மே மாதத்தில் முடியும். அது எஜுகேஷ்னல் இயர். ஜெனரலாக உள்ள இயர் நீங்கள் ஜனவரி மாதம் தொடங்கி டிசம்பரில் முடியும். ஆனால் இந்த அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம இன்கம் டேக்ஸ் இது சம்மந்தப்பட்ட இந்த காரியங்கள் அதுக்கு ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிக்கிறது ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31 முடியும். ஸோ இந்த புதிய ஃபினான்ஷியல் இயரில் நம்ம அடி எடுத்து வைக்கிறோம். அடி எடுத்து வைக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியும். போன ஃபினான்ஷியல் இயரில் நிறைய எம்டி பாத்திரங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம். எம்டி பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்துருக்கலாம், எம்டி பேக்கெட்டை பார்த்துருக்கலாம், எம்டி மணி பர்ஸை நீங்கள் பார்த்துருக்கலாம், எம்டி பொக்கிஷ சாலையை பார்த்துருக்கலாம். இந்த புதிய அக்கௌண்டிங் இயரில், இந்த ஃபினான்ஷியல் இயரில் 1ஆம் தேதி ஆண்டவர்களை பார்த்து சொல்கிறாரு, உன் பாத்திரம் நிரம்பி வழியும். உன்னுடைய செல்வங்களும் செல்வாக்குகளும் என்னை நிரம்பி வழிகிற அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுறாராம். உன் அற்பமாய் நினைத்த சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஏற்படுத்தி அவங்க முன்னால் உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். யாரெல்லாம் உனக்கு கடன் கொடுத்துட்டு உன்னை போட்டு ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்ருக்குறாங்களோ, யாரெல்லாம் நீ அவங்ககிட்ட கை நீட்டி பணம் வாங்கினதுனால உன்னை அற்பமாக நினச்சிட்ருக்காங்களோ, அவங்க முன்னால் ஆண்டவர் ஒன்று அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுவார். இனி நீ கடன் வாங்க மாட்டாய். அநேக ஜாதிகளுக்கு கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் இந்த 1ஆம் தேதி புதிய ஃபினான்ஷியல் இயரில் நிறைய பேருடைய ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூவை ஆண்டவர் இன்றைக்கி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி விடுறாரு. ஒரு பெரிய ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ இன்றைக்கி உங்களுக்கு தொடங்குது. அப்படின்னா கம்மி சம்பளம் வாங்குகிற பிள்ளைகளுக்கு நல்ல சம்பளத்தில் ஆண்டவர் ஒரு நல்ல இடத்துல நல்ல கம்பெனியில் உங்களுக்கு வழியை திறந்து தருவார். சம்பளமே கொஞ்ச நாளாக வரல பிரதர் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஆண்டவர் இம்மீடியட்டாக சம்பளத்தை கொடுக்கறதுக்கு வழி தரப்பார். ரொம்ப வருஷமாக நான் இந்த குறிப்பிட்ட தேசத்துக்கு போகிறதுக்கு ஆசைப்பட்டு ரொம்ப பிரயாசப்பட்டுட்டு இருக்கிறேன். எனக்கு தலைமையில் நிறைய பொறுப்புகள் இருக்குது. குடும்ப பொறுப்பு, தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், தம்பியை படிக்க வைக்கணும், நிறைய பேர்டன் என் தலைமையில் இருக்குது. ஏதோ அந்த கண்ட்ரிக்கு போனால் நான் ஏதோ பிழைச்சிக்குவேன், குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவேன், எங்கள் அப்பா அம்மா நோய் நொடியோடு இருக்கிறவங்க அவங்கள பார்க்கணும் இதெல்லாம் சொல்லி நியாயமான விருப்பங்களோட நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க. உங்களுக்காக நீங்கள் நாடின தேசத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். சங்கீதம் 107:30 அதுதான் சொல்லுகிறது, தாங்கள் நாடின துறைமுகத்திலே அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறார். ஸோ நீங்கள் விரும்பின தேசத்தில் போகிறதுக்கு விசாவில் இருக்க தடைகளை எல்லாம் ஆண்டவர் உடைப்பார். அது ஆண்டவருக்கு லேசான காரியம். புதிய தேசத்தில் கர்த்தர் உனக்கு குடியுரிமை கொடுப்பது
ஆண்டவருக்கு லேசான காரியம். எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு கர்த்தர் வழியை திறந்து கானான் தேசத்து பிரஜைகளாய் மாற்றின ஆண்டவர் உன்னை ஏதோ ஒரு கானான் தேசத்துக்கு பிரஜையாக ஆண்டவர் இந்த நாட்களில் மாற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஸோ இந்த புதிய வருஷத்தில் நீங்கள் வரும் பொழுது உங்கள் பழைய கடன் லிஸ்ட் எல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு, ஆண்டவர் இந்த புதிய வருஷத்தில் நான் எனக்கு கடன் வாங்கவே மாட்டேன், உறுதியாக இருங்க. நான் பட்னி கிடந்தால் கூட கடன் வாங்க மாட்டேன். என்ன கழுத்து மேலே கத்தியை வச்சுட்டு ஒருத்தன் என்னை மிரட்டினா கூட நான் கடன் வாங்கி கடனை அடைக்க மாட்டேன், நான் சம்பாரித்து தான் கடனை அடைக்கணும் அப்படின்ற ஒரு உறுதியை இந்த புதிய மாதத்தில், இந்த புதிய ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் தீர்மானமாக எடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் உலக பிரகாரமாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுந்த மாதிரி. அவங்கள்ட்ட விழுந்து நீங்கள் சொல்லிடுங்க, எப்போ நான் இது மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த உனக்கு கடன் கொடுத்தவங்க கண்களில் தயவு கிடச்சிதுன்னா வட்டியை வேவர் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஹெவி வட்டியை உனக்கு கம்மியாக்கி தருவாங்க. இதெல்லாம் ஆண்டவர் செய்கிற காரியம். இந்த வருஷம் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிஞ்சி ஓவர்ஃப்ளோ ஆகி இனி 4 காசு நீங்கள் மிச்சம் பிடிக்கணும். மிச்சம் பிடிச்சி வீடு வாசலை கட்டணும். அது மட்டும் இல்லை, இப்போ வரப்போகுது புதிய கல்வியாண்டு, அடுத்து வரப்போகுது. இந்த ஏப்ரல் முடிஞ்சு மே முடிஞ்சால் அடுத்து புதிய கல்வியாண்டு தொடங்கும். புதிய கல்வியாண்டு தொடங்குச்சுனாலே நிறைய பேர் ஃபீஸ் கட்டுன்ற பெரிய ஒரு பேர்டன் உங்களுக்கு வந்துடும். அதனால் பழையது எல்லாமே இந்த ஏப்ரல் மாதத்தோடு முடிச்சுட்டு மே மாதம் நீங்கள் சேர்த்து வச்சு ஜூன் மாதத்துக்கு நீங்கள் எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட ரெடி ஆயிடணும். தேவையில்லாத மருத்துவ செலவுகளை எல்லாம் கர்த்தர் தடுத்து நிறுத்துவாராக. கர்த்தர் உங்களுடைய கைகளின் கிரியைகளை ஆசிர்வதிப்பார், தொழிலை ஆசிர்வதிப்பார், ஊழியங்களை ஆசிர்வதித்து எனக்கு கூடையாக நீங்கள் மிச்சம் எடுக்க உதவி செய்வார். சரி, ஒரு நல்ல சாட்சியை நம்ம கேட்கலாமா? சிஸ்டர் பெனிஷா எப்சிபா, மதுரை. என்னுடைய 2வது மகளுக்கு திருமணமாகி 3 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லை. அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு தனி ஜெபத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் என்னுடைய மகள் ஜெபித்து கொண்ட போது அவர் அபிஷேக எண்ணெயை என்னுடைய மகளின் தலையின் மேல் வைத்து உன் சந்ததியும் உன் சந்தானத்தையும் ஆசீர்வதிப்பேன் என்று மங்கள வார்த்தை சொன்னார். சகோதரர் சொன்ன மங்கள வார்த்தையை கர்த்தர் அப்படியே என்னுடைய மகளின் வாழ்க்கையில் நிறைவேற்றினார். கர்த்தருடைய கிருபையினால் என்னுடைய மகள் இப்பொழுது கர்ப்பவதியாக இருக்கிறாள். என்ன அழகான சாட்சியை கேட்டீங்க பார்த்தீங்களா? 3 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்து அன்பரின் பாதத்தில் வந்து ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தையை கேட்டு அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறந்தது. இன்றைக்கி நீங்கள் மங்கள வார்த்தை கேட்டுட்ருக்கிறீங்க. உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும் ஆண்டவர் சொல்லிட்டாரு. உங்கள் கற்பங்களும் நிரம்பி வழியும். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி ஆண்டவரே, இந்த புதிய ஃபினான்ஷியல் இயர் எனக்கு ஒரு பெரிய செழிப்பையும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரணும். இந்த வருஷத்துலையாவது நான் கடன் இல்லாமல் வாழணுன்னு நிறைய பிள்ளைங்க ஆசையோடு இந்த புதிய மாதத்தில் அடியெடுத்து வச்சுருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இந்த நேரத்திலும் அவர்களுடைய விருப்பத்தின்படி ஆண்டவர்களுடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து சம்பத்தையும் செல்வத்தையும் வருமானத்தையும் பெருக பண்ணும். நாங்கள் ஏற்கனவே செய்தியில் சொன்னது போல இவர்கள் விரும்பின தேசத்திலே இவர்களுக்கு குடியுரிமை தார். இவர்கள் விரும்பின அரசாங்க உத்தியோகத்திலே என் பிள்ளைகளுக்கு வழி திறந்து தாரும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் இனி கடன் வாங்கக்கூடாது, கொடுக்கிற ஜாதியாய் மாற்றி இனி கூடையாய் மிச்சம் பிடிக்க கர்த்தர் உதவி செய்யும். 4 காசு சேமித்து என் பிள்ளைகள் வீடு வாசலை கட்டி லைஃப்பில் செட்டில் ஆகட்டும். அடைக்கப்பட்ட கற்பங்களை திறந்து கர்த்தர் அற்புதங்களை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.